ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா புதுசாக வந்து ஆப்ஸ் கேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறீங்க. டவுன்லோட் பண்ணோன்னா நமக்கு வந்து நார்மலாகவே அந்த டவுன்லோட் பண்ண ஆப் இல்லாட்டி கேம் வந்து இன்ஸ்டால் ஆகினதுக்கு அப்புறமா ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். பட் உங்களுக்கு ஷோ ஆகலையா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத சொல்ல போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்திருப்பீங்களா இருந்தா கண்டிப்பா உங்க சப்ஸ்கிரைப் எனக்கு தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக்கையும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது நீங்க ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஹோம் ஸ்கிரீன்ல அந்த ஆப்ட ஐக்கன் வந்து ஷோ ஆகல, இல்லாட்டி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த ஆப்ஸ்ட ஐக்கன் வந்து ஷோ ஆகலைன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ உங்க போன்ல செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸ்ல போயிட்டு செட்டிங்ஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ணும் போது பாருங்க, உங்களுக்கு ஹோம் ஸ்கிரீன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல பாருங்க, உங்களுக்கு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணும் போது உங்களுக்கு பார்க்கலாம் add நியூ apps to home screen அப்படின்னு இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இந்த ஆப்ஷன் இந்த இடத்துல உங்களுக்கு டர்ன் ஆஃப் பண்ணியிருந்தாலோ ஆஃப்ல இல்லாட்டி டிசபிள்ல இருந்தாலோ உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து அந்த புதுசாக டவுன்லோட் பண்ண ஆப்ஸ்ட ஐக்கன் வந்து ஷோ ஆகாமல் இருக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகம் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டு கூட செக் பண்ணி பாருங்க, புதுசாக டவுன்லோட் பண்ண அந்த ஆப்ஸ்ட ஐக்கன் வந்து ஷோ ஆகுதா இல்லையான்னு. சம்டைம்ஸ் வந்து இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணுற மூலமாகவே உங்களால் அந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஸ்டெப்பா பாருங்க, அந்த ஆப்ஷனுக்கு கீழேயே ஹைட் ஆப்ஸ் ஆன் ஹோம் அண்ட் ஆப் ஸ்கிரீன் அப்படின்னு இருக்கும். அதாவது இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்றதுன்னா, நம்ம ஹோம் ஸ்கிரீன்ல ஆப்ஸை வந்து ஹைட் பண்றதுக்கு. சம்டைம்ஸ் வந்து தவறுதலா உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது நீங்க காணான்னு தேடுற அந்த ஆப்ட ஐக்கன் வந்து இடத்துல ஹைட் பண்ணப்பட்டிருக்கானு பாருங்க. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த ஆப்ஷன்ல இந்த இடத்துல ஹைட் பண்ணிட்டுமே ஹோம் ஸ்கிரீன்ல வந்து அந்த ஆப்ட ஐக்கன் வந்து ஷோ ஆகாம இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த எக்ஸ்பீரியன்ஸ்லையுமே வந்து நானுமே தவறுதலா அந்த இடத்துல வந்து ஹைட் பண்ணி வச்சிருப்பேன். சம்டைம்ஸ் வந்து நான் ஹைட் பண்ணதை மறந்துட்டு கூட நான் ஹோம் ஸ்கிரீன்ல இல்லையே அப்படின்னு தேடியிருக்கேன். ஆனால் நீங்களுமே இந்த இடத்துல அப்போ வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கீங்களான்றத கண்டிப்பாக அவருக்கு செக் பண்ணி பாருங்க. அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் திரும்பவும் செட்டிங்ஸில் போயிட்டு பாருங்க, ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பாருங்க, இங்க உங்க போன்ல உள்ள எல்லா ஆப்ஸும் காட்டும். இதுல நீங்க பாருங்க, நீங்க எந்த ஆப்பை இப்ப காணான்னு ஹோம் ஸ்கிரீன்ல பாக்குறீங்களோ அந்த ஆப்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு. இந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா உங்க ஹோம் ஸ்கிரீன்ல ஷோ ஆகணும். சரியா? செக் பண்ணிட்டு மேல பாருங்க, இதுல 3 டாட்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி இதுல பாருங்க ரீசெட் ஆப் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ அதை வந்து நீங்க ஒருக்கா கொடுங்க. ஒருக்கா கொடுத்ததுக்கு அப்புறமா இங்க என்ன நடக்கும்னா, இது வந்து சில ஆப் சம்பந்தமான செட்டிங்ஸ் வந்து ரீசெட் பண்ணும். அதாவது டிசபிள்ட் ஆப்ஸ், நோட்டிஃபிகேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ஆப்ஸ், டிஃபால்ட் ஆப்ஸ், பேக்ரவுண்ட் டேட்டா ரெஸ்ட்ரிக்டட், பெர்மிஷன் ரெஸ்ட்ரிக்டட். ஸோ இந்த ஆப்ஷன் ஏதாவது மூலமா உங்களுடைய ஆப் வந்து ஹோம் ஸ்கிரீன்ல ஷோ ஆகாத ப்ராப்ளம் இருக்குமா இருந்துச்சுன்னா அதுவுமே சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த இடத்துல நீங்க ரீசெட் அப்படின்றத கொடுத்துட்டு உங்களுடைய ஆப் ப்ரிஃபரன்சஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப நீங்கள் செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்தாலும் நார்மலாக வந்து ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் ஷோ ஆகாத ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸையுமே நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க, அப்பயுமே உங்களுக்கு சால்வ் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எந்த ஆப்பை உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் ஷோ ஆகலைன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அப்டேட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணும்போது கூட இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நம்ம ஃபோனில் வர வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணிட்டு உங்கள் ஃபோனை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது கூட சம்டைம்ஸ் நம்ம ஃபோன்லேயுமே ஏதாவது ஆப்ஸில் அப்ளிகேஷன் சம்மந்தமாக பிரச்சனை இருக்குமா இருந்துச்சுன்னா அது வந்து இப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஒட்டோவாகவே சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. லாஸ்ட் ஸ்டெப்பாக ரீஸ்டார்ட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா இதுல சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. 1 by 1 ஏதாவது ஒரு ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல நம்ம சேனல்ல நீங்க நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை தாங்க. தேங்க்யூ.